உன்னால ஒரு 100 பேரை ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவழிக்காம ஒரு நாளைக்கு அரெஸ்ட் ஆகி உள்ள இருக்கு சொல்லி பார்க்கலாம். அரெஸ்ட் பண்ணா சுவரேறி குதிச்சு ஓடி போடுறாங்க திமுக காரங்க, தெரிஞ்சுங்க. ஓடிடுவான் அந்த பக்கம் பின்பக்கம் மண்டப சவரில் என் பேர் எழுதிட்டீங்களே நீ ஆள விடுதுன்னு ஓடிடுவான். அதனாலதான் இன்னைக்கு திமுக அச்சப்படுது பிஜேபியை பார்த்து. வீரியமும் வீச்சும் உள்ள ஒரு கட்சி, தொண்டர் பலம் உள்ள ஒரு கட்சி, ஆண்மை திறன் உள்ள ஒரு கட்சி நமக்கு அரசியல்ல பெரிய சவாலா வந்து நிக்கிறானேன்னு பயப்படுறான் பிஜேபி. பிஜேபி பார்த்த பயம் அப்படிதான் வருது. நரேந்திர மோடியை பார்த்து பயம் அப்படிதான் வருது. சிங்க மாதிரில வர்றாரு. எங்க போனாலும் மோடி பேர சொல்றாங்க. ஐயா ஸ்டாலின் உலக நாடுகளுக்கு போறாரு. எங்க போனாலும் வாங்க ஸ்டாலின் சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் மோடி ஐயா எப்படி இருக்காருன்னு கேட்கிறான். இவருக்கு இங்கிலீஷும் தெரியாது, அந்த நாட்டு மொழியும் தெரியாது. அவன் கேட்கறது தமிழ்ல புரிஞ்சுக்கவும் முடியாது. இவரால பெங்கால்ல போய் வங்க மொழி பேசினார்ல, எழுதி கொடுத்து தப்பு தப்பா அந்த மாதிரி திணறி போய் வந்துட்டு போறார். அவ்வளவு உலக நாடுகள்ல நம்ம பேர் தான் இருக்கு, பிஜேபி பேர் தான் இருக்கு, நரேந்திர மோடி பேர் தான் இருக்கு, இந்தியா பேர் தான் இருக்கு. மதுரையில வைத்தியநாதையர் இருந்தார். தமிழகம் முழுக்க பட்டியல் சமுதாயத்தினரை கோவிலுக்குள் அனுமதிப்பதில்லைன்னு ஒரு கொடிய பழக்கம் இருந்த நேரத்தில் அதை மாற்றி பட்டியல் சமுதாயத்தை கோவிலுக்குள் அழைத்து சென்றவர் வைத்தியநாதையர், சமூக புரட்சி. அதற்கு கூட இருந்தவர் என்னமார் சுப்பிரமணியன், சௌராஷ்டிரா பிரமுகர். அது பல பேர் எதிர்த்த போது யார் வர்றேன் நான் பார்க்கிறேன்னு பக்கத்தில் நின்றவர் பசும்பொன் தேவர். எல்லாரும் ஆதரிச்சாங்க. அப்ப இதே பி.டி. ராஜன் மதுரையில் தான் வந்தார், நீதி கட்சி தலைவர். பட்டியல் சமுதாய மக்களை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அழைத்து செல்லும் போது சமூக நீதி பேசுகிற நீதி கட்சி தலைவர் என்ன செஞ்சிருக்கணும்? நானும் கூட வரேங்கன்னு வந்திருக்கணும்ல. எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டார் அவரு? ஒரு தடவை நான் ஒரு ஜோக்கு சொல்லுவேன். ஸ்டாலின் ஒரு தடவை துரைமுருகன் சொன்னாராம், இந்த கமலஹாசன் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னே அப்படின்னாராம். ஏன்னா இப்படி சொல்றீங்க? இல்ல அவருக்கு பேர்ல கமல் வருது, இந்த பிஜேபி காரன் கமலாலயம் பேர் வச்சிருக்கான். ஒருவேளை அவன் கமலாலயம் பேர் வச்சதுனால கமலாலயத்துக்கும் கமலுக்கும் சம்பந்தம் இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? அண்ணே அப்படிலாம் சந்தேகப்படாங்க, நம்ம கூட அறிவாலயம் பேர் வச்சிருக்கோம், அறிவு சம்பந்தமா இருக்கு. ஏன்னா உழைப்பை நம்பி இருக்கிற கட்சி பிஜேபி. இன்னைக்கு மேடையில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் கட்சியிலும் சரி சமுதாயத்திலும் சரி தங்கள் உழைப்பை செலுத்தி இன்னைக்கு மாவட்ட தலைவராக சஞ்சய் வந்திருக்கிறாரு, கவுன்சிலரா உமா அக்கா இருக்காங்க. இதெல்லாம் உழைப்பின் அடையாளம். ஆனால் பிறப்பை மாத்திரம் நம்பி ஆட்சி செய்வது, அரசியல் செய்வது திமுக தான். இன்னார் மகன் இன்னாரு, அதனால இவர் அரசியலுக்கு வந்திருக்கிறாருன்னு இந்த மேடையில ஒருத்தரை கூட காண்பிக்க முடியாது. எங்க அப்பாவுக்கு எனக்கு அரசியல் சம்பந்தமே இல்லை. ஒருவேளை எங்க அப்பாவுக்கு என்னை பத்தி ஏதாவது வருத்தம் இருக்கும்னா, அடா இவன் அரசியலுக்கு போயிட்டானேன்னு வேணா வருத்தம் இருக்கலாமே தவிர அரசியலுக்கும் எங்க குடும்பத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லை. மேடையில இருக்கிற எல்லாரும் அப்படிதான், அரசியலுக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கட்சி, குடும்ப பின்னணி இல்லாத கட்சி, தங்கள் உழைப்பை நம்பி தேசபக்திக்காக அரசியல்ல வந்து பாரதிய ஜனதா கட்சியை தேர்ந்தெடுத்து பணியாற்றுகிற ஒரு சூழ்நிலை இருக்கிற இடத்துல குடும்பம் தான் கட்சி, கட்சி தான் குடும்பம் என்று நடத்துகிற திமுகவை எதிர்த்து சவாலாக நம்ம ஒரு அரசியல் களத்துல நிக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நமக்கு என்ன சவால்? திமுக மாதிரி ஒரு குடும்ப கட்சியை எதிர்த்து நிற்கிறோம். கோடான கோடி பணத்தை குவித்து வைக்கிற ஒரு கட்சியை எதிர்த்து நிற்கிறோம். மீடியாவை, சோசியல் மீடியாவை முழுக்க தங்கள் கட்டுப்பாட்டுல, சினிமாவை எல்லாம் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிற ஒரு கட்சியை எதிர்த்து பேசுறோம். கூட்டணி கட்சிகளை கூட கொத்தடிமைகளாக வச்சிருக்கிற ஒரு திமுகவை எதிர்த்து நம்ம அரசியல் பண்றோம். இதெல்லாம் சாதாரண அரசியல் இல்லை. சட்டமன்றத்தில் எப்படியோ களத்தில் இன்னைக்கு எதிர்கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். களத்தில் எதிர்கட்சியாக இருந்து பாரதிய ஜனதா. ஏன் டாஸ்மாக் போலீஸ் பாதுகாப்பு போடுறாங்க? 50 போலீஸ் குவிச்சு வச்சிருக்காங்க ஒரு டாஸ்மாக் அவுட்லெட்ல. எதுக்குன்னு தெரியுமா? ஒரு பிஜேபி அக்கா வந்து போஸ்ட் ஒட்டிருமேன்ற பயத்துல தான். ஒரு அக்காவுக்கு பயந்துகிட்டு 50 போலீஸ் போடுற நிலைமையில தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆட்சியினுடைய அவலம் இருக்கிறது என்றால் இந்த வேதனையை சேர்த்துதான் நம்ம சொல்லணும். மோடியோட சாதனை மாத்திரம் சொல்ல முடியாது. இன்னைக்கு திமுக எடுத்துங்க, மதுரையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்கார். அவர் யாரு? பிடிஆர் அவருடைய அன்சன்ஸ். அவ்வளவுதான், அன்சன்ஸ் தான் கட்சி. நீங்க விருதுநகர் போனீங்கன்னா தங்கம் தென்னரசு அமைச்சரா இருக்கிறாரு. அவங்க அப்பா தங்கபாண்டியன் திமுக எம்எல்ஏ இருந்தவர். தங்கபாண்டியன் அன்சன்ஸ் தான் நீங்க விருதுநகர்ல திமுக. தூத்துக்குடி போனீங்கன்னா பெரியசாமி அவருடைய மகள் கீதா ஜீவன், பெரியசாமி மாவட்ட செயலாளர் இருந்தவர். பெரியசாமி என் டாட்டர்ஸ், அதான் திமுக. திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா அப்பாவு அண்ட் சன்ஸ், அப்பாவு செட்டியார் கடைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது அப்பாவு அண்ட் சன்ஸ் தான் திருநெல்வேலியில அந்த கட்சி. நீங்க திருச்சிக்கு வந்தீங்கன்னா KN நேரு அண்ட் சன்ஸ், அவ்வளவுதான். அப்பா மந்திரி, அப்பா எம்எல்ஏ, மகன் பார்லிமெண்ட்ல MP. நீ டெல்லியை நீ பாத்துக்க,
இங்க தமிழ்நாட்டை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கறதா அங்க திமுக நிலைமை. பக்கத்திலே மகேஷ் பொய்யாமொழி, அவரும் அவங்க அப்பா அன்பில் பொய்யாமொழி அண்ட் சன்ஸ் தான் திருச்சி திமுக. விழுப்புரம் போனீங்கன்னா பொன்முடி அண்ட் சன்ஸ், வேலூர் போனீங்கன்னா துரைமுருகன் அண்ட் சன்ஸ். இது எல்லாம் ரீட்டைல் பிசினஸ், ஹோல்சேல் பிசினஸ். கருணாநிதி அண்ட் சன்ஸ், கருணாநிதி கிராண்ட் சன்ஸ், அவங்க தான் தமிழ்நாட்டினுடைய ஏகபோக உரிமை. ஹோல்சேல் அவங்க தான் ஹோல்சேல் ஏஜென்ட் தமிழ்நாட்டுக்கு. இப்படி குடும்பமாக கொள்ளையடிப்பதான் இன்னைக்கு தமிழக அரசியல், திராவிட அரசியல். இதுக்கு ஈவேரா பேரு, அண்ணாதுரை பேரு, திராவிட அரசியல்ங்கிற சாயம், இந்த பெயிண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம ஏமாற்றிக் கொள்கிறார்கள். இந்த ஓட்டுக்கு பணம் கொடுத்து தேர்தலில் ஜெயிக்கிற ஒரு நடைமுறை, அதுக்கு 1000 கோடி ஊழல், இதையெல்லாம் அம்பலப்படுத்த வந்த கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி என்பதை நாம் தெரிவிக்கத்தான் இன்னைக்கு மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கு. இது 1965 2025 என்பதைத்தான் இந்த மாம்பழ கூட்டம் காமிக்கிறது. இன்னைக்கு மேற்கு மாம்பழத்தில் என்ன சிறப்பு? 199 கவுன்சிலர் திமுக ஜெயிச்சாலும் எங்க கவுன்சிலர் பிஜேபியாக இருப்பார் என்று நீங்கள் தீர்மானித்திருக்கிறீர்களே. அப்ப இன்னைக்கு ஐயா பசும்பொன் தேவர் இருந்தா அவங்க வாரி உச்சி முகர்ந்து கொள்கிற ஒரு கவுன்சிலராக, தேசியத்தையும் தெய்வீகத்தையும் போற்றுகிற ஒரு வார்டாக எந்த வார்டு இருக்குன்னா இந்த மேற்கு மாம்பழத்தை சார்ந்த 144வது வார்டு தான் இருக்கும். 134. நான் அந்த 144 தடை உத்தரவா கேட்டு திருப்பரங்குன்றம் போராட்டத்துல 144 போட்டான்ல, அது மாதிரி அது 144 தான் ஏறி போச்சு. 134. அப்படி ஒரு தேசியமும் தெய்வீகமும் நிறைந்த மண் இந்த மண். பாரம்பரியத்தை ஏற்றுக்கொள்கிற மக்கள் இருக்கிற பகுதி இது. ஆச்சார அனுஷ்டானத்தை போற்றுகிற மக்கள் இருக்கிற பகுதி. எல்லோரோடும் நல்லிணக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிற மக்கள் இருக்கிற பகுதி. அதனால இந்த பகுதி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் கோட்டையாக மாறி இருக்கிறது என்றால் விரைவில் டி நகர் சட்டமன்றமே பிஜேபியின் கோட்டையாக மாற இருக்கு. அதற்கான அறிகுறிகள் இப்ப தெரிய ஆரம்பிச்சிருக்கு அரசியல். 2026 எழுதி வச்சுக்கோங்க. ஒரு சினிமால ஒரு நடிகர் சொல்லுவார்ல, மார்க் மை வேர்ட்ஸ் அப்படின்னு, அது மாதிரி மார்க் மை வேர்ட்ஸ். ஐஏஎஸ், இன்டெலிஜென்ஸ், போலீஸ் எல்லாம் இருப்பீங்க. 2026 மே மாசத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டை திமுக ஆட்சி இருக்காது. இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாடும் தேசிய நீரோட்டத்தில் இணைஞ்சு விடும். நேஷனலிசம் அந்த அலைன்மெண்ட்ல தமிழ்நாடு இணைய போகுது 2026. அந்த மாற்றம் எப்படி வரும்னா எங்களுக்கு தெரியாது. ஒரே நாள் இரவு தான் ரசவாதம். ராத்திரி படுக்க போறப்ப கலைஞர் வாழ்கன்னு போட்டு தூங்க போறவன் காலையில எந்திரிக்கிறப்ப பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்லிட்டு எந்திரிப்பான். என்னடா நேத்தனடா பயவுள்ள கலைஞர் வாழ்கன்னு தூங்க போன, காலையில என்னடா ஆச்சுன்னா என்னமோ ஆயிடுச்சு, இனிமே பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்ல போறான். அப்படி ஒரு நிலைமை நிச்சயமாக உருவாக போகும். அதற்கான பிள்ளையார் சொல்லி போட்ட பகுதி இந்த டி நகர் சட்டமன்றம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வருவதற்கு முன்னால் இந்தியா எப்படி இருந்தது தெரிஞ்சாதான் அவர் பிரதமரான பின்பு எப்படி இருக்குன்னு தெரியும். பல விஷயங்கள் நம்ம காற்றுல கேட்டு மறந்துடுறோம். 11 வருஷம் ஆச்சு பாரத நாடு முழுக்க பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி. அதற்கு முன்னால 2004 இருந்து 2014 வரைக்கும் ஒரு பொம்மை பிரதமர் இருந்தார், மன்மோகன் சிங். பல பேர் மன்மோகன் சிங்கையே பப்பட்டாதான் காமிப்பான். என்னைக்குமே நாம உயர் அதிகாரி எஸ்ஆர் சொல்ற மாதிரி அவர் 10 வருஷமா அவர் உச்சரிச்ச 2 ஆங்கில வார்த்தை எஸ் மேடம் தான். அந்த 2 வார்த்தையை தவிர அவருக்கு வார்த்தையே தெரியாது. சோனியா காந்தி என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்கிற ஒரு பிரதமர். வெளிநாட்டுக்கெல்லாம் போனா பிரதமர் டம்மியா உட்கார்ந்து இருப்பாரு. வர்ற வெளிநாட்டு அதிபர்கள் தலைவர்கள் எல்லாம் சோனியா காந்தி அம்மையார் தான் வணக்கம் சொல்லுவான், அம்மையாரை தான் பார்க்க வருவான். இவர் சும்மா கூட போவார், பிரதமர் என்பவர் கூட போவார். பிரதமர் நாற்காலியில் அமர்ந்து கொண்ட மன்மோகன் சிங் ஒரு காலிங் பெல் அடிச்சா கூட பியூன் 10 நிமிஷம் கழிச்சு அவங்க எட்டி பார்ப்பான். அதுதான் பிரதமர் பதவிக்குரிய லட்சணமாக இருந்தது. இன்னைக்கு பிரதமர் மோடி காலிங் பெல் அடிக்க போறாருன்னா 10 செகண்டுக்கு முன்னாலே உள்ள அடிக்க போறதுக்கு முன்னாலே பியூன் வந்து எட்டி பார்ப்பான். அப்படி ஒருத்தர் இன்னைக்கு பிரதமரா இருக்கார். வெளிநாடுகள்ல எல்லாம் நம்ம நாட்டோட வேல்யூ பல மடங்கு கூடி இருக்கு. உங்க பிள்ளைங்க எல்லாம் நீங்க நிறைய பேர் வெளிநாட்டுல இருப்பாங்க, பேர பிள்ளைங்க இருப்பாங்க. கேட்டு பாருங்க, இன்னைக்கு ஒரு இந்தியன் பாஸ்போர்ட்டோட வேல்யூ 10 ஆண்டுகளுக்கு முன்னால என்ன வேல்யூ, இப்போ என்ன வேல்யூ. இந்த வேல்யூ அடிஷனுக்கு யார் காரணம்? நரேந்திர மோடி காரணம் என்பதை நம்ம சொல்ல வேண்டாம், பிள்ளைங்க சொல்லும், பேர பிள்ளைங்க சொல்லும். அந்த அளவிற்கு இந்த நாட்டினுடைய இமேஜ் கூடியிருக்கு. 10 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில எல்லாத்திலையும் ஊழல். சுரங்கத்துக்கு அடியில நிலக்கரி தோன்றான், அதுல ஊழல். வானத்துல ஹெலிகாப்டர் பறக்குது, அதுல ஊழல்.
கண்ணுக்கே தெரியாத அலைக்கற்றைன்னு சொல்றான் ஸ்பெக்ட்ரம். அதுல 1,75,000 கோடி ஊழல். ஆராசான்னு ஏன் தெரியுமா பேர் வச்சாங்க அவருக்கு? அவர் செஞ்ச ஊழல் அமௌண்ட கூட்டினா நம்ம எல்லாம் ஆண் வாயை திறந்திருப்போம். ஐயோ அப்பா இவ்வளவு திமுக கலைஞருக்கே ஆச்சரியம், ராசா அப்படின்னு வியந்து போற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஊழல். இன்னைக்கு கூட வழக்கு இருக்கு. ஒரு கோர்ட் விடுவித்து விட்டால் கூட இன்னொரு கோர்ட்ல வழக்கு நடந்துட்டு தான் இருக்கு. அப்படி 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், ஹெலிகாப்டர் ஊழல், நிலக்கரி ஊழல், காமன்வெல்த் விளையாட்டுகள் நடந்த ஊழல், இதெல்லாம் பிரம்மாண்டமான ஊழல் சொல்றேன். சின்ன சின்ன ஊழல் கணக்கே கிடையாது. தொழிலதிபர்கள்லாம் பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். முக்கியமான பிரச்சனைக்காக அவங்க டெல்லி போவாங்க. அங்க அதிகாரிகளை சந்திக்கணும், செக்ரட்டரிஸ் எல்லாம் பார்க்கணும்னா 11 மணி 12 மணிக்கு செக்ரட்டரிஸ் பல பேர் கோல்ஃப் விளையாடிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு கிளப்ல உட்கார்ந்து கோல்ஃப் விளையாடிட்டு இருப்பாங்க. செக்ரட்டரி போய் கோல்ஃப் மைதானத்துல போய் பார்க்கணும். டென்னிஸ் விளையாடிட்டு இருப்பாங்க. காலையில 10 மணிக்கு ஆபீஸ் போனா ஆபீஸே இருக்காது. ஆனா எல்லாரும் சீரியஸா சாயங்காலம் 4 மணி 5 மணிக்கு வந்துருவான். ஏன்னா அப்பதான் பிசினஸ் நடக்கும், பேரம் படியும். ராத்திரி 10 மணி கூட ஆபீஸ்ல இருப்பான். இன்னைக்கு போங்க 9:30 மணிக்கு எல்லா ஆபீசரும் சீட்ல இருக்காரா இல்லையான்னு டெல்லியில செக் பண்ணி பாருங்க. ஏன் தெரியுமா? 9:30 மணிக்கு எல்லா செக்ரட்டரி இருக்கணும். ஏன்னா பிரதமர் 9 மணிக்கு வந்து சீட்ல பிரதமர் சீட்ல உட்கார்றாரு. அவர் யாரை கூப்பிடுவாரு, எந்த டிபார்ட்மெண்ட்ல பேசுவாரு, எந்த செக்ரட்டரியை கூப்பிடுவாரு யாருக்கும் தெரியாது. பிரதமர் ஒரு வாரம் வெளிநாடு போயிட்டாரு, அமெரிக்கா போயிட்டாரு. நாளைக்கு மத்தியானம் தான் வர்றாரு. 4ஆம் மணிக்கு தான் ஆபீஸ்க்கு ஒரு வாரம் நினைச்சு யாரும் அசால்ட்டா இருக்க முடியாது. ஏர்போர்ட்ல இருந்து நேரம் ஆபீஸுக்கு போறாரு, வீட்டுக்கு போறது இல்ல அவரு. புரியுதா உங்களுக்கு ஆட்சி எப்படி மாறி இருக்குன்னு? இந்த நாட்டில் எந்த சட்டத்தையும் நரேந்திர மோடி மாற்றவில்லை, எந்த அதிகாரிகளையும் துறையிலிருந்து மாற்றவில்லை, எந்த ஆபீஸ் நடைமுறை அலுவலக நடைமுறையும் மாறவில்லை. இருக்கிற சட்டம், இருக்கிற அதிகாரி, இருக்கிற நடைமுறை அத்தனையும் வைத்துக் கொண்டு இந்தியாவில் எல்லாவற்றையும் மாற்றி இருக்கிறார் நரேந்திர மோடி. எல்லாம் மாறி இருக்கு. இன்னைக்கு இருக்கிற சிஸ்டத்துக்குள்ள இருக்கிற சுப்ரீம் கோர்ட் தான் இருக்கு, இருக்கிற உயர் நீதிமன்றம் தான் இருக்கு, இருக்கிற பார்லிமெண்ட் தான் இருக்கு, இருக்கிற மீடியா தான் இருக்கு. ஆனால் எல்லாமே மாறி இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இருக்கிறதுக்குள்ள என்ன பெஸ்டா பண்ண முடியும் என்று யோசித்து 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 செய்கிற ஒரு பிரதமர் நமக்கு கிடைச்சிருக்கிறார். சுப்பிரமணிய பாரதி பாடல்ல 1000 ஆண்டுகள் ஓய்ந்து கிடந்த பின் வாராது வந்த மாமணியை தோற்போமோ அப்படின்னு பாடினானே சுப்பிரமணிய பாரதி. அந்த 1000 ஆண்டுகள் ஓய்ந்து கிடந்த இந்திய தாய்க்கு வாராது வந்த மாமணி நரேந்திர மோடி என்பதை தமிழக மக்கள் மாத்திரம் கொஞ்சம் தாமதமாக புரிந்து கொள்வாங்க. இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு புரிஞ்சிருச்சு. இங்க கொஞ்சம் இந்த திராவிட இருள் இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமா புரிந்து கொள்வாங்க. தவிர நீங்கள் மோடியின் புகழை தமிழகத்தில் கொண்டு வருவதற்கு தாமதப்படுத்த முடியும், ஆனால் அதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது என்பதையும் நான் திமுக சொன்னேன். You can delay it, but you cannot avoid it. நிச்சயம் நடக்கும். ஏன் மொழி வேணான்றான், இந்தி மொழி வேணான்றான், ஏன் 3வது மொழி வேணான்றான்? அவனுக்கு என்ன பயம்? இந்தி வந்தா தமிழ் அழிஞ்சிரும் இல்ல, இந்தி வந்தா திமுக அழிஞ்சிரும். இந்தியில பிரதமர் பேசினார்னா தமிழ்நாட்டுக்காரனுக்கு புரிஞ்சிடும். மோடி பேசுறது தமிழ்நாட்டுக்காரனுக்கு புரிஞ்சுட்டா திராவிட கம்பெனி மூடிட்டு போக வேண்டியது, வேற வேலையே கிடையாது. திராவிட குஞ்சுகளுக்கு அப்புறம் வேலை இல்லை. நேரடியா பேசினா புரியல. இன்னைக்கு இந்தியாவில் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யாராவது இருக்கட்டும், அவர் எந்த மொழியிலையும் பேசட்டும், இந்தியா முழுக்க எல்லாருக்கும் புரிந்தாலும் புரிந்து கொள்ள முடியாதவர்கள் தமிழர்கள் மாத்திரம். இங்கிலீஷ்ல பேசினாலும் எனக்கு புரியாது, ஹிந்தியில பேசினாலும் புரியாது. தமிழ்ல பேசுறதுக்கு பிரதமராக வந்தா அவருக்கு தெரியணும், தமிழ் தெரிந்த பிரதமர் வரணும், இல்ல தமிழ் பிரதமராக வரணும். அவர் தமிழ்ல பேசினார்னா மற்ற ஸ்டேட்காரனுக்கு புரியாது. அப்ப இந்தியாவில் நிறைய ஒரு லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி இருக்கிறதுனால இதை பயன்படுத்தி கொண்டு அரசியல் செய்கிற கட்சி அது திமுக. அதனாலதான் 3வது மொழி வேணான்றான். 3வது மொழி ஏன் வேண்டாம்? அண்ணாதுரை அவர்கள் ரொம்ப ஹானஸ்டா இருந்தார். அவர் என்ன சொன்னாரு? எங்களை எல்லாம் ஹிந்தி படிக்க சொல்றீங்க, நாங்க படிக்கிறோம். ஆனா வடக்கத்திக்காரன் தமிழ் படிப்பானா? வடக்கத்திக்காரன் ஹிந்தி இங்கிலீஷ் தவிர 3வது மொழி படிப்பானா? ஏதாவது ஒரு தென்னிந்திய மொழியை கத்துக்குவானா அப்படின்னு கேட்டார். அந்த கேள்வியில நியாயம் இருந்ததில்ல. இன்னைக்கு அறிஞர் அண்ணாதுரை என்ன சொன்னாரோ அதை நடைமுறைப்படுத்திருக்கிறார் நரேந்திர மோடி. இந்தியாவில் எல்லாரும் 3 மொழி கத்துக்கணும், நீ 3 மொழி கத்துக்கோ. நான் தமிழ்நாடு முதலமைச்சரா இருந்தா, பிஜேபி முதலமைச்சரா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஒப்பாரி வைக்க மாட்டோம். ஐயோ 3வது மொழி வருது, 3வது மொழி ஒப்பாரி வைக்கிறது இளவு விடாது, என்னால ஒப்பாரி வச்சிருக்கிறது.
மூன்றாவது மொழியை ஒரு இந்திய மொழியை தமிழன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தமிழ் மொழியை மற்ற மாநிலங்களில் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் பேசுவேனா இல்லையா? தமிழ்நாடு முதலமைச்சரா யார் இருந்தாலும் பேசலாமா இல்லையா? யோகி ஆதித்யநாத் அவர்களை சந்தித்து, ஐயா உங்கள் மாநிலத்தில் வாய்ப்பு இருக்கும் இடங்களில் எல்லாம் தமிழை அறிமுகப்படுத்துங்கள் சொல்ற உரிமை நமக்கு இருக்கா இல்லையா? தமிழ் ஆசிரியர்கள் நான் அனுப்புறேன், தமிழ் பாடநூல் நான் அனுப்புறேன். லியோனி தலைவரா இல்லாம இருக்கணும், இல்லைன்னா தமிழ் பாடநூல் ரொம்ப கேவலமா இருக்கும். லியோனிய வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு நல்ல தமிழ் ஆசிரியர்களை வைத்துக் கொண்டு தமிழ் பாடநூல் தயாரிச்சு நான் அனுப்புறேன். இன்னும் சொல்ல போனா அதுக்கான செலவை கூட நாங்க ஏத்துக்கிறோம். தமிழை அறிமுகப்படுத்துங்க சொல்லு. ஏதாவது ஒரு இந்திய மொழி மூன்றாவது மொழி தானே சொல்லப்பட்டிருக்கு தேசிய கல்விக் கொள்கையில. இவர் ஏத்துக்க மாட்டார். கடையநல்லூர் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் அழிக்கிறான், பெயிண்ட வச்சு தாரை வச்சு அழிக்கிறான், இந்திய ஒழிக்கிறானா. கடையநல்லூர்னு இங்கிலீஷ் எழுதியிருக்கு, அதை அழிச்சிட்டு இருக்கான். இங்கிலீஷ் அழிச்சிட்டு இருக்கிறான். என்னன்னா அது மூணாவதா இருக்கு. ஸ்டாலின் மூணாவது மொழி தான் வேணாம்னாரு. மேல தமிழ்ல கடையநல்லூர் இருக்கு, நடுவுல இந்தியில இருக்கு, மூணாவதா இங்கிலீஷ்ல இருக்குல்ல. மூணாவது மொழி வேணாட்டால எங்க தலைவர் மூணாவது மொழி அழிச்சிருந்தான். நல்லவேளை அதுல கனிமொழி எழுந்து அதையும் போயிட்டு போட்டு அழிச்சிருப்பான். மும்மொழி எங்களுக்கு மும்மொழி கனிமொழியா இருந்தாலும் மும்மொழி வேண்டான்னு அழிச்சிருப்பான். எப்படி படிச்சு வச்சுக்கிட்டு எப்படி கட்சி நடத்துறாங்க பாருங்க. 200 ரூபாய் சரக்கு வாங்கி கொடுத்த கட்சி நடத்துற கட்சி எங்களை பத்தி பேசுறதுக்கு துப்புலாதவனி. 200 ரூபாய் டாஸ்மாக் சரக்கு வச்சு கட்சி நடத்துற. இவ்வளவு கூட்டத்தை கோழி பிரியாணியும் குவாட்டரும் இல்லாம கூட்ட முடியும்னு பிஜேபி நிரூபிச்சிருக்க. திமுக நிரூபிக்க முடியுமா? பிஜேபியில எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றோம், போராட்டம் பண்றோம். ஒரு சொடக்கு போடுற நேரத்தில் 100 பேர் 200 பேர் வந்து பொது இடத்துல இருந்து போராடி நாள் முழுக்க அரெஸ்ட் ஆகி மண்டபத்தில் இருக்கிறானே. ஜீரோ பட்ஜெட். பல மாவட்ட தலைவர்கள் சொல்லுவாங்க, சஞ்சீவியும் சொல்லுவாரு, ஒரு 200 பேர் மண்டபத்தில் அடைச்சிருக்கானயா, பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி எவ்வளவு கட்சிக்கு செலவாச்சு, ஜீரோ பட்ஜெட் ஜி. வாட்ஸ்அப்ல செய்தி போட்டோம், எல்லாரும் வந்துட்டான், எல்லாம் அரெஸ்ட் ஆகி ஜம்முன்னு உள்ள இருக்கிறான். ஏதோ போலீஸ் கொடுக்கிற சாப்பாடு சரியில்லைன்னா நம்மளால சாப்பாடு ஸ்பான்சர் வாங்கி தருவானே தவிர பெரிய செலவு இல்லையே. உன்னால ஒரு 100 பேரை ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவழிக்காம ஒரு நாளைக்கு அரெஸ்ட் ஆகி உள்ள சொல்லி பார்க்கலாம். அரெஸ்ட் பண்ணா சுவரேறி குதிச்சு ஓடி போடுறவங்க தான் திமுக காரங்க, தெரிஞ்சுங்க. ஓடிடுவான் அந்த பக்கம் பின்பக்கம் மண்டப சவரில் என் பேர் எழுதிட்டீங்களே நீ ஆளை விடுங்கன்னு ஓடிடுவான். அதனாலதான் இன்னைக்கு திமுக அச்சப்படுது பிஜேபியை பார்த்து. வீரியமும் வீச்சும் உள்ள ஒரு கட்சி, தொண்டர் பலம் உள்ள ஒரு கட்சி, ஆண்மை திறன் உள்ள ஒரு கட்சி நமக்கு அரசியல்ல பெரிய சவாலா வந்து நிக்கிறானேன்னு பயப்படுறான் பிஜேபி. பிஜேபி பார்த்த பயம் அப்படிதான் வருது. நரேந்திர மோடியை பார்த்து பயம் அப்படிதான் வருது. சிங்க மாதிரில வர்றாரு. எங்க போனாலும் மோடி பேர சொல்றாங்க. ஐயா ஸ்டாலின் உலக நாடுகளுக்கு போறாரு. எங்க போனாலும் வாங்க ஸ்டாலின் சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் மோடி ஐயா எப்படி இருக்காருன்னு கேட்கிறான். இவருக்கு இங்கிலீஷும் தெரியாது, அந்த நாட்டு மொழியும் தெரியாது. அவன் கேட்கறது தமிழ்ல புரிஞ்சுக்கவும் முடியாது இவரால. பெங்கால்ல போய் வங்க மொழி பேசினார்ல, எழுதி கொடுத்து தப்பு தப்பா அந்த மாதிரி திணறி போய் வந்துட்டு போறார். அவ்வளவு உலக நாடுகள்ல நம்ம பேர் தான் இருக்கு, பிஜேபி பேர் தான் இருக்கு, நரேந்திர மோடி பேர் தான் இருக்கு, இந்தியா பேர் தான் இருக்கு. ட்ரம்பே நரேந்திர மோடி ரசிகர் வச்சுருவார் மாதிரி தெரியும், அந்த அளவுக்கு இருக்கு. பாகிஸ்தான்ல ஒரு ஜேர்னலிஸ்ட் சொல்றாரு, இந்தியாவிற்கு நரேந்திர மோடி மாதிரி பிரதமர் தேவை என்பது எல்லாரும் பேசுறாங்க உலகம் எல்லாம். நான் ஒருபடி மேல போய் சொல்றேன், பாகிஸ்தானுக்கே நரேந்திர மோடி பிரதமராக இருக்கணுங்கிறார். பாகிஸ்தானுக்கு அந்த பிரதேசம் நம்ம கூட சண்டை போட்டு தனிநாடு வாங்கிட்டு போச்சு. தனிநாடு வாங்கிட்டு போனேன் நல்லா இருக்கேன் நீ ஊர்ல எங்க போனாலும் தெருவெல்லாம் துப்பாக்கி வைக்குது, குண்டு வைக்குது, தோட்டா வைக்குது, எல்லா இடத்துலயும் குண்டு வைக்கிறான். ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணணும்னா கூட நல்ல கார்டியாலஜிஸ்ட் அங்க கிடைக்க மாட்டேங்கிறான். அங்க இருந்து சென்னையில வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டு போறாங்க பாகிஸ்தான்காரங்க. இன்னைக்கு பாகிஸ்தானை ஜெயிக்கணும்னா பெரிய படையெல்லாம் அனுப்ப வேண்டாம். நரேந்திர மோடி ஒரு 50 கிலோ கோதுமை அனுப்பிச்சா போதும், அவன் கதை முடிஞ்சது. அப்படிதான் கோதுமைக்கு அலையிறான், பெட்ரோல் டீசலுக்கு அலையிறான், மருந்து மாத்திரை இல்லாம அலையிறான். ஆனா துப்பாக்கி தோட்டா மாத்திரம் வண்டி வண்டியா செஞ்சு வச்சிருக்கான், அணுகுண்டு நிறைய வச்சிருக்கான் பாகிஸ்தான். தனியா போய் இந்தியாவோட இருக்க மாட்டோம்னு சொல்லி தனியா போய் வாழ்ந்து என்னத்தை கண்ட நீ? எனக்கு இந்தியா எங்க இருக்கு, பாகிஸ்தான் எங்க இருக்கு? அந்த இந்தியாவோட உச்சத்துக்கு வந்தது காரணம் யாரு? நரேந்திர மோடி தானே. மோடி பிரதமராக இருக்கும் போது இந்தியாவோட ஜிடிபி $1.5 டிரில்லியன், 70 வருஷமா $1.5 டிரில்லியன். இன்னைக்கு 11 வருஷம் ஆட்சிக்கு பிறகு இந்தியாவோட பொருளாதாரம் $4 டிரில்லியன் கடந்து விட்டது நண்பர்களே. நம்மளுடைய டார்கெட் $5 டிரில்லியன் வரணும்ன்றதுதான். $5 டிரில்லியன் இந்தியன் ஜிடிபி வரணும்ன்றதுதான் நம்ம இலக்கு. $4 டிரில்லியன் வந்திருக்கும்.
இன்னைக்கு நாம் உலகத்தின் 4வது அசைக்க முடியாத பொருளாதார சக்தியாக இருக்கிறோம். ஜிடிபில 7% ஜிடிபி வளர்ச்சி காமிக்கிறதுல எந்த நாடும் இல்ல. பக்கத்துல சீனால கூட 7% growth இல்ல, அமெரிக்காவில் இல்லவே இல்லை, ஐரோப்பால பல நாடுகள்ல நெகட்டிவ் growth. ஜெர்மனி 70-80 வருஷமா சர்ப்ளஸ் பட்ஜெட் போட்டவன் கோவிடுக்கு அப்புறம் டெபிசிட் பட்ஜெட் போடுறான். இங்கிலாந்துல ஒரு பிரதமர் இருந்தான், பொருளாதார நெருக்கடி வந்துருச்சுங்க, என்னால பிரதமரா இருக்க முடியாதுன்னு ரிசைன்மெண்டே போயிட்டான். இவ்வளவு பிரச்சனைக்கு இடையில இந்திய பொருளாதாரம் நிமிர்ந்து கம்பீரமாக நின்று 6% இன்னைக்கு ஜிடிபி வளர்ச்சி காண்பிக்கிறோம். அதற்கு காரணம் ஒரு தமிழ் பெண்மணி நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்பது எவ்வளவு பெருமை, நமக்கு எவ்வளவு பெருமை. ஒரு தமிழச்சி இன்னைக்கு பார்லிமெண்ட்ல தொல்காப்பியம் சொல்றாங்க, புறநானூறு சொல்றாங்க, திருக்குறள் சொல்றாங்க, பட்ஜெட்ல மூதுரை சொல்றாங்க. இதெல்லாம் நமக்கு பெருமை இல்லையா? ஒரு தமிழ் பெண்மணி இந்தியாவின் நிதியமைச்சராக இருப்பது நமக்கு பெருமை இல்லையா? தமிழ்நாடு எப்படி அவங்களை பயன்படுத்தி இருக்கணும்? ஆன்டகனைஸ் பண்ணியா? ஆன்டகனைஸ் பண்ணியா நீங்க தமிழ் பெண்மணியை பயன்படுத்திக்கிறீங்க? ஊர்கா மாமின்னு பட்டம் கொடுப்பீங்களா? உடனே ஊர்கா படம் வந்த மாமி தெரிஞ்சுக்கும், திமுக ஊர்கா படம் வந்திருக்கோம். ஏன் பார்லிமெண்ட்ல அவங்க பேசினா எந்திரிச்சு பதில் சொல்லி பேசி பாரு, எதுக்கு எந்திரிச்சு ஓடுற? அவங்க எந்திரிச்சு பதில் சொன்னா ஆளே காலி, 40 பேர் இருக்க மாட்டேங்க சீட்ல. கேன்டீன்ல போண்டா சாப்பிட போறான் டிஎம்இ காரலாம், இருந்து கேட்டு போயானாலும் கேட்க மாட்டேங்க. அப்படி என்ன உனக்கு ஒரு புகைச்சல்? இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை எப்படியெல்லாம் முடக்கிவிட முடியுமோ அப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் திமுக. ஜிடிபி நாம கூடியிருக்கோம். விவசாயத்துல பாருங்க, 47ல இந்தியா சுதந்திரம் அடையும் போது நம்ம உணவு உற்பத்தி 50 மில்லியன் டன்னுங்க, அவ்வளவுதான் உணவு உற்பத்தி. அப்ப நம்ம மக்கள் தொகை 40 கோடி தான். வெறும் 50 மில்லியன் டன் உணவு பற்றாக்குறை, சாப்பாடு இருக்காது. நிறைய பேர் தெரியும் 70கள் எல்லாம் பெரிய பஞ்சம் வந்து தாய்லாந்துல இருந்து அரிசி வரும், நீங்க பாத்துருக்கீங்களா? அந்த அரிசியை சாப்பிடுறதுக்கே ஒரு டெக்னிக் இருக்கு. நாங்கெல்லாம் சின்ன வயசுல சாப்பிட்டுருக்கோம். அதாவது மூச்சை மூடிக்கிட்டு மூக்கு மூடிக்கிட்டு முழுங்கிடணும், இல்லைன்னா அந்த ஸ்மெல் சாப்பிட முடியாது. அப்படி அரிசி, தரங்கெட்ட அரிசி மக்களுக்கு அதுதான் கொடுத்தாங்க. அப்ப திமுக ஆட்சி, மேல காங்கிரஸ் ஆட்சி. 50 மில்லியன் டன்னு நம்ம கோதுமை இறக்குமதி பண்ணோம், அரிசி இறக்குமதி பண்ணோம், ஆயில் சீட்ஸ் எண்ணெய் வித்துக்கள் இறக்குமதி பண்ணோம், பாம் ஆயில் இறக்குமதி பண்ணோம், எல்லாம் இறக்குமதி. உரங்கள் இறக்குமதி பண்ணோம், யூரியா இறக்குமதி பண்ணோம். உற்பத்தியே இல்ல. அப்பதான் காமராஜர் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தாரு. கனடாவில் கேர்னு ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்திலிருந்து கோதுமையை இலவசமா வாங்கினாரு. பெருந்தலைவர் காமராஜர் என்ன சொன்னார்? உலகம் எல்லாம் போய் நான் பிச்சை எடுக்கிறேன், நீ படிடான்னு சொன்னாரு. அது இல்ல தலைவர், நான் சாப்பாடு எங்கிட்ட போய் வாங்கிட்டு வரேன், பிச்சை எடுத்து கொண்டு போடுறேன், நீ படி. உனக்கு படிக்கிறத தவிர வேற வேலை இல்லை. இன்னைக்கு குடிக்கிறத தவிர வேற வேற இல்லடா, நீ குடிச்சுக்கிட்டே இருறான்றான். படிக்கிறதுலாம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல குடி. அப்பதான் தமிழ்நாடு வளரும். தமிழ்நாடு வளருதோ இல்லையோ, நாங்க வளருவோம். அதனால உன் வேலை குடிக்கிறது தான். அந்த அளவு வறுமை. லால் பகதூர் சாஸ்திரி ஒரு தடவை சொன்னாரு, ஒரு நேரம் சாப்பாடை குறைச்சுங்க எல்லாரும். எங்க அப்பா 95 வயசு வரைக்கும் வாழ்ந்து இறந்துட்டாரு. அவருக்கு அந்த 1960 வந்து அவர் கடைசி வரைக்கும் இந்த 50-60 வருஷமா அவர் ராத்திரி சாப்பிட்டதே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு நான் கேட்டேன், ஏன்ப்பா ராத்திரி சாப்பிட மாட்டேங்கிறீங்க? இல்ல, சாஸ்திரி சொல்லியிருக்காரு 2 நேரம் சாப்பிடுங்க, 1 நேரம் விட்டுருங்க, உணவு பற்றாக்குறை இருக்குன்னு சொன்னாரு. அதனால அப்ப விட்டு அதை அப்படியே விட்டுட்டேன் அப்படின்பாரு. சாஸ்திரி சொன்னதுனால கேட்டாங்க. எனக்கு ஸ்டாலின் சொன்னா கேட்பாங்களா யாராவது? 1 நேரம் உணவு விடுங்கன்னா கேட்பாங்களா யாராவது மக்கள்? அதை சொல்றதுக்கு ஒரு தபஸ் இருக்கணும் இல்ல? அப்படி உணவு பற்றாக்குறை. இன்னைக்கு நம்மளுடைய உணவு உற்பத்தி எவ்வளவு தெரியுமா நண்பர்களே? 400 மில்லியன் டன். 40 கோடி மக்களுக்கு நம்மால் உணவளிக்க முடியாத காங்கிரஸ் ஆட்சிக்கும் 140 கோடி மக்களுக்கு இலவசமாக உணவளிக்கிற நரேந்திர மோடி ஆட்சிக்கு எவ்வளவு வித்தியாசம் யோசிப்பாங்க. எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. கரீப் கல்யாண அன்ன யோஜனான்னு ஒரு திட்டங்கள். கொரோனா நேரத்தில் எல்லாம் லாக்டவுன், லாரி போகாது, பஸ் போகாது, சப்ளை செயின் இல்ல, லாஜிஸ்டிக்ஸ் மூவ்மெண்ட் இல்ல. ஒரு பட்டினி சாவு கூட இல்லாமல் 3 ஆண்டுகள் இந்த தேசத்தை காப்பாற்றிய நரேந்திர மோடி இங்கே. சீனால எத்தனை பேர் செத்து போனாங்க? நோயில செத்து போனது மாத்திரம் இல்ல, உணவு இல்லாம பட்டினியில் செத்து லாக்டவுன்னால. அமெரிக்காவில் பட்டினி. பெரிய பெரிய பொருளாதார வளர்ச்சி அடைந்த நாடுகள்ல உணவு கிடைக்கல, உணவை கொண்டு போய் கொடுக்கிற சிஸ்டம் இல்ல. நம்ம நாட்டில் என்ன நடந்தது கோவிட்ல? ஆனால் உலக மீடியாவை எப்படி எழுதிச்சு? இந்தியர்கள் நெருக்கமாக வாழ்வார்கள், இந்தியர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டிக்கொண்டே இருப்பார்கள். கோயிலுக்கு போனாலும் கூட்டமா போவான்,
ஜவுளி கடையில போய் துணி எடுக்கணும்னாலும் கூட்டமா போவான், குடிக்க போனாலும் கூட்டமா போவான். அதனால இந்த கொரோனா பரவலை இந்தியாவில் தடுக்க முடியாது, நிறைய இந்தியர்கள் செத்து போயிருவான்றதுதான் வேர்ல்டு மீடியாவோட கணிப்பு. ஆனால் உலக நாடுகள்ல மிக குறைவான மரணத்தோடு இந்தியர்களை காப்பாற்றியது நரேந்திர மோடியினுடைய ஆட்சி. எப்போது கொரோனாவுக்கு ரஷ்யா மருந்து தடுப்பூசி கண்டுபிடித்ததோ, எப்போது அமெரிக்கா தடுப்பூசி அறிமுகப்படுத்தி அவர்கள் மக்களுக்கு தடுப்பூசி கொண்டு வந்தாங்களோ, எப்ப சீனா தடுப்பூசி போட்டதோ அதற்கு ஒரு நாள் கூட குறையாமல் அதே காலகட்டத்தில் இந்தியாவிலும் தடுப்பூசி கொண்டு வரப்பட்டது, போடப்பட்டது. நீங்க ரேபிஸ் வெறிநாய்க்கடி தடுப்பூசி அது உலக நாடுகளில் கண்டுபிடிச்சு 40 வருஷம் கழிச்சு தான் இந்தியாவுக்கு வந்துச்சு. அம்மை நோய்க்கான தடுப்பூசி எப்ப கண்டுபிடிச்சா உலகம் எல்லாம் எப்ப வந்துச்சு, இந்தியாவுக்கு எப்ப காங்கிரஸ் ஆட்சியில வந்துச்சுன்னு பாருங்க. போலியோ டிராப்ஸ் அந்த தடுப்பு மருந்து எப்ப கண்டுபிடிச்சு உலக நாடுகள்லாம் வந்தது, இந்தியாவுக்குள்ள அது எப்ப வந்ததுன்னு பாருங்க. எல்லாம் 20 வருஷம் 30 வருஷம் இடைவெளி இருக்கும். கொரோனா தடுப்பூசி அமெரிக்கா ரஷ்யால எப்ப அறிமுகப்படுத்தினா, இந்தியாவில் தடுப்பூசி நாம எப்ப அறிமுகப்படுத்தணும் பாருங்க, ஒரு வாரம் கூட வித்தியாசம் இல்லை. ஏன் தெரியுமா? தேச நலன் மீது அக்கறை உள்ள கட்சி, இந்த 140 கோடி மக்கள் மீது அக்கறை உள்ள கட்சி, இந்த தேசத்தை தெய்வமாக பார்க்கிற RSS இயக்கத்தில் இருந்து வந்த ஒரு நடத்துகிற ஆட்சி. அதனால அது நடக்கும். இல்ல வேற யாராவது இருந்தா எப்படி செய்ய முடியுது? மக்களை நேசிச்சவன் தான் தலைவனா இருக்க முடியும். மக்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றவன் இல்ல இல்ல இவனுக்கு என்ன செய்ய முடியும் யோசிச்சே இருக்கிறவன் தலைவரா இருக்கும் போது ஆட்சி எப்படி இருக்கும்? இன்னைக்கு செங்கோட்டையில நின்று கொண்டு நரேந்திர மோடி பேசுகிறார், இந்தியா உலக நாடுகளில் இருந்தெல்லாம் உணவு வாங்கின காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஐநா சபை அங்கீகரித்தால் உலகத்தின் ஏழை நாடுகளுக்கு எல்லாம் இந்தியா உணவளிக்க தயார் அப்படின்னு அறிவிக்கிறார். சகோதரர்களே, இன்னைக்கு நாம கோதுமை ஏற்றுமதி பண்றோம், அரிசி ஏற்றுமதி பண்றோம், யூரியாவும் ஃபெர்டிலைசர் ஏற்றுமதி பண்றோம். நம்முடைய ராணுவ உதிரி பாகங்கள் எப்போ நிர்மலா சீதாராமன் ராணுவ அமைச்சர் ஆனாங்களோ ஸ்பேர் பார்ட்ஸ் இம்போர்ட் குறைந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்த முதல் டிஃபென்ஸ் மினிஸ்டர். இன்னைக்கு ராணுவ உதிரி பாகங்களை நாம ஏற்றுமதி செய்யறோம். 1,00,000 கோடிக்கு மேலாக அதுல பணம் வருது. இந்த பட்ஜெட்ல நரேந்திர மோடி சொல்லியிருக்கிறாரு, எண்ணெய் வித்துக்கள் மீது இம்போர்ட் டாக்ஸ் அதிகப்படுத்தியிருக்கிறார். இன்னும் ஓரிரு ஆண்டுகள்ல வெளிநாடுகள்ல இருந்து எண்ணெய் இந்தியாவிற்குள் வரவே வராது. நமது உற்பத்தியே நமக்கு போதும், நாம ஏற்றுமதி செய்யலாம். அந்த அளவுக்கு எண்ணெய்க்கு ஆயில் சீட்ஸ், ஆயில்ல ஒரு செல்ஃப் சஃபிஷியன்சி, தன்னிறைவுக்கான ஒரு பயணம். மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் ஒரு பழக்கம் இருக்கு, ஒரு லெட்டராவது எழுதிடுவாங்க பிரைம் மினிஸ்டருக்கு. அந்த ஒரு லெட்டர் என்னவா இருக்கும்? அது கருணாநிதி முதலமைச்சரா இருந்தாலும் ஜெயலலிதாவா இருந்தாலும், குஜராத்திலே நரேந்திர மோடி முதலமைச்சரா இருந்தாலும் என்ன எழுதுவாங்கன்னா, எங்கள் மாநிலத்தில் யூரியா பற்றாக்குறை இருக்கு, விவசாயிகளுக்கு யூரியா வேணும், உடனடியாக மத்திய அரசாங்கம் எங்களுக்கு இத்தனை டன் யூரியாவை ரிலீஸ் பண்ணி மத்திய தொகுப்பிலிருந்து எங்களுக்கு அனுப்பிச்சு எங்கள் விவசாயிகளுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு லெட்டர் எழுதிட்டே இருப்பாங்க. கலைஞர் லெட்டர் எழுதுவாரு, ஜெயலலிதா அம்மா இருக்கிறப்ப லெட்டர் எழுதுவாரு. என்ன பண்றது? யூரியா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கு. அந்த கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம அண்ணன் அழகிரி வேற மந்திரியா இருந்தார். நல்ல அமைச்சர் இருந்தாலே யூரியா இல்ல, அழகிரி அமைச்சர் இருந்தா என்ன கிடைக்கும் யோசிப்பாங்க. நரேந்திர மோடி பிரதமரான பின்பு 2014 அப்புறம் ஒரு மாநில முதலமைச்சரும் எனக்கு யூரியா வேணும் பற்றாக்குறை இருக்கு இதுவரை ஒரு கடிதம் கூட எழுதல. எங்களுக்கு உர தட்டுப்பாடு இருக்கு, எங்களுக்கு உரத்தை உடனே ரிலீஸ் பண்ணுங்க இதுவரைக்கும் ஒரு முதலமைச்சர் கூட எழுதவில்லை. ஏன் எழுதல தெரியுமா உங்களுக்கு? இடையில யூரியால நிறைய பதுக்கல் நடந்தது, கள்ள மார்க்கெட் இருந்தது, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் யூரியாவை கடத்தினாங்க. நான் சொன்ன ஆச்சரியமா இருக்கும், பால்ல யூரியாவை கலந்தான். குழந்தைகள் குடிக்கிற பால்ல கூட கொஞ்சம் யூரியாவை கலந்துட முடியும், மில்க் பவுடர்ல. அப்படியெல்லாம் ஒரு கள்ள மார்க்கெட், கலப்பட சந்தையெல்லாம் இருந்ததை மாற்றி ஒரு சின்ன டெக்னிக் பண்ணாரு நரேந்திர மோடி. என்ன டெக்னிக் தெரியுமா? யாராவது தெரியுமா? அந்த கூட்டத்தில் யாராவது சொல்லுவீங்களா? நீம் கோட்டட் யூரியான்னு போட்டார். வேப்பெண்ணெயை தடவை கூடுறா, அதுக்கப்புறம் கள்ள மார்க்கெட்டே ஒழிஞ்சிருந்தா அப்படின்னு சொன்னார். கள்ள மார்க்கெட்டே ஒழிஞ்சிடும். அந்த வேப்பெண்ணெய் தடவுறப்ப அது மண்ணுக்கு வேற உரமாகுது, சத்தாகுது. வேப்ப மரத்தை வேப்பம் கொட்டை எடுத்து நீம் ஆயில் தயார் பண்ற அந்த விவசாயிகளுக்கு அதுல பணம் கிடைக்குது, பெரிய மார்க்கெட் கிடைக்குது அவங்களுக்கு. இன்னைக்கு யூரியா தட்டுப்பாடு இல்ல. இந்தியாவில் எந்த யூரியா தொழிற்சாலையும் நிர்வாகம் செயலிழந்து இல்ல. 4 புதிய உர தொழிற்சாலைகள் போன மாசம் அஸ்ஸாம் உட்பட புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு.
இன்னைக்கு யூரியாவிலையும் சரி உரத்திலையும் சரி தட்டுப்பாடே இல்லாமல் அதே சமயத்தில் 1 கோடி விவசாயிகளை இயற்கை விவசாயத்திற்கும் திருப்பூர் முயற்சியும் சேர்த்து செய்கிற ஆட்சி நரேந்திர மோடி ஆட்சி. அதே ஒரே நாள்ல இயற்கை விவசாயம் பண்ணிட வேண்டியதானே. இலங்கையில் அப்படித்தான் பண்ணா, பெரிய உணவு பஞ்சம் ஆயிடுச்சு. இனிமே உரம் போடக்கூடாது, யூரியா போடக்கூடாது, எல்லாம் இயற்கை விவசாயம்னு சொல்லி அந்த நாட்டோட உற்பத்தி குறைஞ்சு அந்த அளவுக்கு அந்த சாணம் பஞ்சகவ்யம் கோமியம் எல்லாம் இல்லாம வேலை செய்யறதுக்கும் லேபர் இல்லாம பெரிய கொலாப்ஸ். அதனால இயற்கை விவசாயத்துக்கு திரும்ப வேண்டும் என்பது கட்டாயம், அதை படிப்படியாகத்தான் செய்ய வேண்டும் என்பது அதை விட கட்டாயம். இந்த ரெண்டையும் சேர்த்து செய்கிற பிரதமராக நரேந்திர மோடி இருக்கார். இன்னைக்கு பிரச்சனை இல்லையே. நீங்க 400 மில்லியன் டன் உணவு உற்பத்தி, 140 கோடி மக்கள் சர்ப்ளஸ் இல்ல. நீ போங்க கல்யாண வீடுகள்ல ஹோட்டல்ல, we waste more than what we taste. தூக்கி கொட்டுறமே தவிர சாப்பிடுறதுக்கு விட நம்ம கீழே கொட்டுற உணவு அதிகமா இருக்கு. நம்ம செய்யற பெரிய துரோகம், பாவம். அன்னம் தெய்வம், அதை வீணாக்க கூடாது. எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிடு, வீணாக்காத. பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒவ்வொரு பருக்கைக்கும் பின்னால ஒரு விவசாயியோட உழைப்பு இருக்கு, வேர்வை இருக்கு. அவன் பண்ண அந்த அவ்வளவு முயற்சிக்கு அப்புறம் தான் நம்ம தட்டுக்கு இவ்வளவு சோறு வருது. வீட்டுல நம்ம அம்மா சகோதரி மனைவியோட உழைப்பு இருக்கிறதுனாலதான் தட்டுக்கு சாப்பாடு வருது. அது தூக்கி குப்பையில கொட்டுற மாதிரி கொட்டுவது என்பது நல்லதல்ல. அப்படி விவசாயம் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் சொல்றோம்ல, குறைந்தபட்ச ஆதார விலை. காங்கிரஸ் ஆட்சியில நெல்லுக்கு இருக்கும், கரும்புக்கு இருக்கும். ஒரு 4 விவசாய பொருட்களுக்கு தான் எம்எஸ்பி. இன்னைக்கு 24 விவசாய பொருட்களுக்கு எம்எஸ்பி, குறைந்தபட்ச ஆதார விலை. நீங்க நம்ப மாட்டீங்க சார், தேங்காய்க்கு எம்எஸ்பி கொடுக்கிறோம், குறைந்தபட்ச ஆதார விலை. எவ்வளவு உற்பத்தி பண்ணாலும் அதை எடுங்கன்னு சொல்லியிருக்கிறார் நரேந்திர மோடி. எங்களுக்கு இவ்வளவு கோதுமை போதும்னு அரசாங்கம் சொல்லக்கூடாது. அந்த விவசாயம் என்கிட்ட 100 மூடை இருக்கு தர்றேன்னா 100 மூடை எடுத்துக்கணும். அந்த விவசாயம் என்கிட்ட இவ்வளவு கொப்பரை இருக்கு நான் தர்றேன்னா அவ்வளவு எடுத்துக்கணும். அதன் மூலமாக இன்னைக்கு தேங்காய் விலை பல மடங்கு கூடியிருக்கு. நமக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா விவசாயத்துல உற்பத்தி செய்யறவங்களுக்கு அந்த வழி தெரியும். விவசாயத்துல தேங்காய்க்கு கட்டுப்படியான விலை கிடைக்கிறது காரணம் எம்எஸ்பி தேங்காய்க்கும் சேர்த்து அறிமுகப்படுத்தியிருக்கோம். சிறுதானியங்களுக்கு எம்எஸ்பி கொடுத்திருக்கிறாரு. பல பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வந்துருச்சு அரசாங்கம். முன்னால காங்கிரஸ் பீரியட்ல 2014 வரைக்கும் 4 பொருள் தான். இன்னைக்கு 24 பொருட்களுக்கு எம்எஸ்பி, அதாவது உணவு பொருள், விவசாய பொருட்கள். ஒவ்வொரு துறையா இன்டர்னல் செக்யூரிட்டின்னு எடுங்க. மன்மோகன் சிங் ஆட்சியில் எத்தனை குண்டு வெடிப்பு 10 வருஷத்துல விதவிதமா பேர் வைப்பான். டிஃபன் பாக்ஸ் குண்டும்பான். என்னடா டிஃபன் பாக்ஸ் குண்டு? ஸ்கூட்டர் குண்டு வெடிப்பதுமா. ஒரு பெரிய ஹோட்டலுக்கு கீழே பார்க்கிங்ல ஸ்கூட்டர்ல பழைய ஸ்கூட்டர் விலைக்கு வாங்கி அதுல குண்டெல்லாம் வச்சு லோடு பண்ணிட்டு டெரரிஸ்ட் வெளியில போயிடுவான். அங்க இருந்து வெளியில இருந்து ரிமோட்ல ஆபரேட் பண்ணாருன்னா குண்டு வெடிச்சு. அதுக்கு பேர் ஸ்கூட்டர் குண்டு. சாப்பாடு கொண்டு போற மாதிரி டிஃபன் பாக்ஸ்ல குண்டை வச்சு ஒரு பஸ்லயோ ட்ரெயின்ல வச்சுட்டு போயிடுவான். டபார்னு வெடிக்கும் டிஃபன் பாக்ஸ் குண்டு. அப்புறம் ஹேண்ட்பேக் குண்டு. அப்புறம் அவனே குண்டா மாறுவான், சூசைட் குண்டு. இன்னைக்கு ஒரு குண்டு கூட இல்ல, தெரிஞ்சுக்கங்க. இந்தியா முழுக்க ஒரு குண்டு வெடிப்பு சம்பவம் கூட இந்த 11 ஆண்டுகளில் நடக்கவில்லை. ஒரு குண்டு ஒரு தீவிரவாதி வெடிச்சா 2 குண்டு சுடுற ஒருத்தர் ஹோம் மினிஸ்டர் இருக்காரு. ஒரு குண்டு நீ போட்டேன்னா 2 குண்டு காலி. ஒரு காலத்துல சொல்லுவாங்க பசுபதினு நேபாளத்துல கோவில் இருக்கு, பசுபதிநாதர். ஆந்திராவில் திருப்பதி. இந்த திருப்பதியும் பசுபதிக்கும் இடையில இருக்கிற ஒரு கோடு போட்டா அதுக்கு பேர் ரெட் காரிடர்னு அர்த்தம். சிவப்பு தடம் அப்படி வச்சுங்க, ரெட் காரிடர். பூரா மாவோயிஸ்ட். எத்தனை மாவட்டம் தெரியுமா? அதுல 150க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள். சைட்ல கொஞ்சம் கணக்கெடுத்தா 300 மாவட்டம். நக்சல் இன்ஃபெஸ்டட் டிஸ்ட்ரிக்ட்ஸ். இவ்வளவு மாவட்டங்களும் ரெட் காரிடர். இவ்வளவு மாவோயிஸ்ட் பயங்கரவாதம். போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சு உடைப்பான், மிலிட்டரி வாகனங்களை உடைப்பான், பெரிய பெரிய கார்பரேட் எஸ்டாபிளிஷ்மெண்ட்ல போய் தீ வைப்பான், சாதாரண மக்களை கூட கொல்லுவான். அவன் இன்ஃபார்ம் பண்ணிட்டான் போலீஸுக்கு, இவன் தான் இன்ஃபார்மர்னு. கணக்கற்ற வன்முறை, ஒன்னும் செய்ய முடியல. இன்னைக்கு 150 போலீஸ் ஸ்டேஷன் இல்லைங்க, வெறும் 150 மாவட்டத்தில் இல்ல, வெறும் 20 போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ளதான் மாவோயிஸ்ட். இன்னைக்கு ஒரு மாவோயிஸ்ட கூப்பிட்டு வந்து நிக்க வச்சா எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படிமா. நரேந்திர மோடினாலதான் காரணம். எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டான். அந்த டிமானிட்டைசேஷனாலேயே அவங்களுடைய பொருளாதார சாம்ராஜ்யம் உடைஞ்சது. அது அதிகமாக பாதிக்கப்பட்டது மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் தான். குறைச்சாச்சே, குண்டு வெடிக்கலையே. டிஃபன் பாக்ஸ் எல்லாம் இப்ப இருக்கு, உள்ள குண்டு இல்லையே. இப்பயும் ஸ்கூட்டர் இருக்கு, உள்ள குண்டு வைக்க முடியலையே. அப்படி ஒரு ஹோம் மினிஸ்டர், அப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர், எல்லாத்தையும் தாண்டி அப்படி ஒரு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல்.
அவர் இந்த இடத்துல மாம்பழத்திலேயாவது அவர் பேரை சொல்லித்தான், மற்ற இடத்துல சொன்னா அவர் பேர் தெரியாது. மாம்பழத்தில் உள்ள மக்கள் படிச்சவங்க, விவரமான உங்களுக்கு தெரியும். அஜித் தோவல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர். அவர் இல்லைன்னா இந்த இன்டர்னல் செக்யூரிட்டி இப்படி இருந்திருக்காரு. இன்னைக்கு உலகத்துல எந்த நாட்டிலையும் ஒரு இந்தியன் பாதிக்கப்பட்டால் உடனடியாக நரேந்திர மோடி மீட்டு கொண்டு வராரு. அதுக்கு காரணம் அஜித் தோவல் தான். உங்களுக்கு ரஷ்யா உக்ரைன் போர் வந்தது. இந்திய மாணவர்கள் மாத்திரம் 21,000 பேர் இங்க படிக்கிறாங்க, மெடிசின் படிக்கிறாங்க. ஒருத்தனுக்கு கூட பாதிப்பு இல்லாமல் 21,000 பேரை திருப்பி கொண்டு வந்த ஒரே ஆட்சி உலகத்துல இந்தியன் கவர்மெண்ட் தான். வேற எந்த அரசாங்கத்தால முடியல. நரேந்திர மோடி கூப்பிட்டு ரஷ்யாவை கூப்பிட்டு போர் நிறுத்தம் பண்ணுங்க, எங்க மாணவர்கள் வரணும் புட்டின் சொல்றாரு. சரி பண்ணியாச்சு. எங்க மாணவர்கள் எல்லாம் ஏர்போர்ட்டுக்கு வர்ற வரைக்கும் குண்டு போடக்கூடாது. சரி போடல. நாங்க இங்க இருந்து ஏர் இந்தியா பிளைட் அனுப்புவோம், அதுல ஏறி கூப்பிட்டு வந்துருவாங்க, இந்திய மாணவர்கள் வருவாங்க. சரி, அவங்களா இந்திய மாணவர்கள் எப்படி தெரியும் எங்களுக்கு? புட்டின் கேட்கிறான். மோடி சொல்றாரு அவங்களா இந்திய தேசிய கொடியை கையில் பிடித்துக் கொண்டு வருவார்கள். யாரெல்லாம் இந்திய தேசிய கொடியை கையில் பிடிச்சு கொண்டு வரானோ அவெல்லாம் இந்திய மாணவன் தான். ஏர் இந்தியா பிளைட் ஏற்றி கொண்டு வந்து டெல்லியில இறக்கி விடும். அப்படி வர்ற எல்லா மாணவர்களையும் அனுப்பணும், கண்டிஷன். அதுக்கும் சரி. என்ன நடந்துச்சு? இந்திய மாணவர்கள் எல்லாம் தேசிய கொடியை பிடிச்சிட்டு வந்தான். இந்த பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் பிரதேசி இந்திய கொடியை பிடிச்சுக்கிட்டு தான் வந்துச்சு. நீதான் இந்த கொடியை மதிக்க மாட்டேன்னா தனிநாடு வாங்கிட்டு போன. இல்ல தனிநாடு வாங்கிட்டு போன. இப்ப எங்களுக்கு உசுறு பயம் வந்துருச்சு. உயிர் போயிடுமா? எங்க கட்சி கொடியை தான், எங்க நாட்டு கொடியை தூக்கிட்டு போனா கதை கந்தல். புட்டின் முதல்ல அவன் தலையில முதல்ல போடுமா. இந்திய தேசிய கொடியை பிடித்துக் கொண்டு போனால்தான் பாகிஸ்தானங்கான உயிர் பிழைக்க முடியும், பங்களாதேஷ்காரன் உயிர் பிழைக்க முடியும் என்ற நிலைமையை உருவாக்கி இருக்கிறார் நரேந்திர மோடி. அப்படி கொண்டு வந்து இறக்கி விட்டோம். இங்க இருந்து மறுபடியும் அவன் ஊருக்கு போனான். சென்னையில மீனம்பாக்கம் சர்வதேச விமான நிலையத்தில் வந்து விமானம் இறங்கிச்சு. நரேந்திர மோடி முயற்சியில தேசிய கொடியை பிடித்துக் கொண்டு புட்டின் அவருடன் பேசி மாணவர்கள் வந்துட்டாங்க. வந்து வெளியில வரும்போது தமிழ்நாடு மீடியா அப்படியே மைக்கு வச்சுட்டு கேட்கிறான், உங்களை மீட்டுக் கொண்டு வருவதில் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பங்களிப்பை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு மாணவர்கள்ட்ட. வெக்கமா இல்ல? கேவலமா இல்ல? ஊர்ல எவன் பிள்ளை பார்த்தா நீ போய் இனிஷியல் போட்டுக்கியா? இனிஷியல் என் பிள்ளைக்கு நான் தானே இனிஷியல் போடுவேன், நீ போய் இனிஷியல் போட்டா என்ன அர்த்தம்? முதலமைச்சர் ஸ்டாலின் எப்படிப்பா ரஷ்யால இருந்து கூட்டு வர முடியும்? எனக்கு தெரியல. இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கிறாங்க, நிதியமைச்சர் அறிவிச்சிருக்கிறார், தமிழ்நாடு பட்ஜெட்ல ராமேஸ்வரத்தில் விமான நிலையம் அமைக்கப்படும் அறிவிச்சிருக்கிறார். பட்ஜெட்ல எப்படிங்க ஏர்போர்ட் எப்படிங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அறிவிக்க முடியும்? நீங்க ராமேஸ்வரத்துல இருந்து விமான நிலையம் அமைச்சு எங்கே பறக்கிறதுக்கு எந்த அரசாங்கம் ஒத்துழைக்கணும்? சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் அதை செய்யணும், சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி அதை செய்யணும், மத்திய அரசு கேபினெட்ல டிசிஷன் எடுக்கணும் விமான நிலையம் அமைக்கிறதுக்கு. இதை சொல்லிவிடு. போன தேர்தல் அறிக்கை நீங்க பாருங்க, 2021 தேர்தல் அறிக்கையில ஒரு 12 ரயில் தடங்களை குறிப்பிட்டு 12 ஊருக்கு நாங்க ரயில் விடுவோம் திமுக வர சொல்லிருக்காங்க. நம்ம ஓட்டு போட்டுக்கலாம். அவங்க இருக்காங்க. ரயில் விடுறது யார் கையில இருக்கு? திமுக கையில இருக்கு. திமுக தேர்தல் அறிக்கை எடுத்து வாசி பாருங்க. 12 வழித்தடங்களை போட்டு ட்ரெயின் விடுவோம் இருக்கான். அப்ப எவ்வளவுதான் பொய் சொல்றதுன்னு கணக்கு இல்ல, அவ்வளவு பொய் சொல்றான். அப்படி வெளிநாடுகளில் இருந்து இந்திய மாணவர்களை மீட்டுக் கொண்டு வந்திருக்கிறார். தமிழின் பெருமையை உலகமெல்லாம் சொன்ன பிரதமர் நரேந்திர மோடியை தவிர யாரும் கிடையாது. முதல் முறையா ஐநா சபையில தமிழ்ல பேசினவரு, தமிழ்ல இருந்து ஒரு திருக்குறளை சுட்டி காட்டினவர் யார் தெரியுமா? அடல் பிகாரி வாஜ்பாய். ஐநா சபையில பேசும்போது எங்க நாட்டுல ஒரு புலவர் இருந்தாரு, வள்ளுவர்னு பேரு. ஒரு நாடு எப்படி இருக்கணும்னு ஒரு வரையறை சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னு உரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது எழுவது நாடுன்னு வாஜ்பாய் அவர்கள் அவரது தமிழ் உச்சரிப்புல அதை சொல்லி சென்றவர். தமிழ்நாட்டுக்கு வெளியில திருக்குறளை ஐநா சபையில பேசிய முதல் இந்தியன் வாஜ்பாய். இவை கும்முடி பூண்டி தாண்டி குண்டு விளையாட கூட தெரியாதவங்க இந்த திராவிட கட்சியெல்லாம். இன்னைக்கு திருக்குறள் சிங்கப்பூர்ல திருக்குறள் மையம், கலாச்சார மையம் யார் திறந்தா? நரேந்திர மோடி. காசியில தமிழ் சங்கம் யார் நடத்தினா? நரேந்திர மோடி. தமிழ்நாடு காசியை கொண்டாடுகிறது. காசியை கொண்டாடுகிற தமிழர்களை பார்த்திருக்கோம். பல பேருக்கு காசின்னு பேர் வச்சிருப்பான். எங்க ஊர் பக்கம் வந்தீங்கன்னா சிவகாசி இருக்கு, தென்காசி இருக்கு, தெற்க காசி, காசி அம்மா, காசி மாயன், எவ்வளவு பேர் காசின்னு. காசியை கொண்டாடுகிற தமிழர்கள் பல ஆயிரம் வருஷமா இருக்காங்க. நரேந்திர மோடி என்ன செஞ்சாரு? காசியை கொண்டாடுகிற தமிழர்கள் இருக்கட்டும்,
தமிழை கொண்டாடுகிற காசியை நான் உருவாக்குவேன் சொல்லி காசியில தமிழ் சங்கம் வச்சு காசியில தமிழர் விழா, காசியில தமிழ் இலக்கியம், காசியில தமிழர் உணவு, காசியில தமிழர் நடனம், தமிழர் இசை, தமிழர் மருந்து, தமிழர் ஆடைகள். காசியை தமிழ் படுத்தணும்ன்ற எண்ணம் ஏன் நரேந்திர மோடிக்கு வருது? காசிக்கும் தமிழுக்கும் இருக்கிற உறவை கட்டி காக்கிறதுல, இரண்டு மாநிலங்களை இணைப்பதுல, வடக்கை தெற்கை இணைப்பதுல அவ்வளவு முக்கியத்துவம். சௌராஷ்டிரா தமிழ்ச்சங்கம் ஏன் வந்துச்சு? சௌராஷ்டிரால, தமிழ்நாட்டுல சௌராஷ்டிரா மொழி பேசுறவங்க மதுரையில, கும்பகோணத்துல, தஞ்சாவூர்ல, பரமக்குடியில, சேலத்துல எல்லாம் இருக்கிறாங்க. 500 வருஷத்துக்கு முன்னால விஜயநகர சாம்ராஜ்யத்தின் போது அவர்கள் அங்கிருந்தா மைக்ரேட் ஆகி புலம்பெயர்ந்து வந்தவங்க. அவர்கள் தங்கள் சொந்த மண்ணை பார்க்கணும். சௌராஷ்டிரா பேசுகிற தமிழர்களையும் சௌராஷ்டிரா நிலப்பரப்பையும் கனெக்ட் பண்ணணும் உருவானது தானே சௌராஷ்டிரா தமிழ்ச்சங்கம். இப்படி எங்கேயாவது மக்களை இணைக்கிற பணியை திமுக எங்கேயாவது பண்ணிருக்காங்க? பிளக்கிற வேலை தான் செய்வோம். இந்துவையும் முஸ்லீமையும் பிரிச்சிடும், ஜாதி வாரியா பிரிச்சிடும், அப்பர் காஸ்ட், ஷெட்யூல் காஸ்ட், சமூக நீதி ஏதாவது ஒன்று சொல்லி அதை சமூக நீதி அதே சமயத்தில் சுமூக நீதியாகவும் இருக்கணும்ன்ற எண்ணமே திமுக கிடையாது. பிஜேபி சமூக நீதி பேசும், ஆனால் அது சுமூக நீதியாகவும் இருக்க வேண்டும் என்று நாம் பேசுவோம். சமூக நீதி மிகவும் முக்கியம். இப்படிப்பட்ட சூழலை உருவாக்கி இருக்கிறோம். இவங்க பேசுற சமூக நீதி எப்படி இருக்குன்னு நம்ம பாருங்க. நீதி கட்சி தான் எங்களது முன்னோர்கள் சொன்னாங்க. 37 வரைக்கும் நீதி கட்சி தான். 1920-21 இருந்து ஒரு பட்டியல் சமுதாயத்தினர் கூட அமைச்சராக்காத ஒரே கட்சி நீதி கட்சி ஆச்சு. எப்ப 37 ராஜாஜி முதலமைச்சர் ஆனாரோ முதலாக ஒரு பட்டியல் சமுதாயத்துக்காரர் அமைச்சராக்கி அழகு பார்த்தவர் ராஜாஜி தான். எது சமூக நீதினு கேட்கிறேன். நீதி கட்சியா இல்ல ராஜாஜி பொறுப்பேற்று இருந்த அந்த அமைச்சரவையா? இப்படி எத்தனையோ உதாரணங்கள் சொல்ல. மதுரையில வைத்தியநாதையர் இருந்தார். தமிழகம் முழுக்க பட்டியல் சமுதாயத்தினரை கோவிலுக்குள் அனுமதிப்பதில்லைன்னு ஒரு கொடிய பழக்கம் இருந்த நேரத்தில் அதை மாற்றி பட்டியல் சமுதாயத்தை கோவிலுக்குள் அழைத்து சென்றவர் வைத்தியநாதையர். சமூக புரட்சி. அதற்கு கூட இருந்தவர் என்எம்ஆர் சுப்பிரமணியன், சௌராஷ்டிரா பிரமுகர். அது பல பேர் எதிர்த்த போது யார் வர்ற நான் பார்க்கிறேன்னு பக்கத்தில் நின்றவர் பசும்பொன் தேவர். எல்லாரும் ஆதரிச்சாங்க. அப்ப இதே பி.டி. ராஜன் மதுரையில் தான் வந்தார், நீதி கட்சி தலைவர். பட்டியல் சமுதாய மக்களை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அழைத்து செல்லும் போது சமூக நீதி பேசுகிற நீதி கட்சி தலைவர் என்ன செஞ்சிருக்கணும்? நானும் கூட வரேங்கன்னு வந்திருக்கணும்ல. எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டார் அவரு? அதை செஞ்சதெல்லாம் யாரு? நீங்க சனாதனிகள்னு சொல்றீங்களே, அந்த சனாதன தர்மம் தான் அதை செய்தது என்பதையும் நாம் திராவிட கட்சிகளுக்கு சொல்லணுமா வேண்டாமா? பல சமயங்கள்ல நம்ம எதிர்த்து கேள்வி வச்சுக்கிட்டே போறாங்க. நாம ஏதோ ரொம்ப சின்சியரா பள்ளிக்கூட பையன் மாதிரி வாத்தியார் ஸ்டூடெண்ட கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்லிட்டே இருப்பானோ அப்படி நாம பதில் சொல்லிட்டே இருக்கோம். குறைந்தபட்சம் திராவிட கட்சிகளை எதிர்த்து கேள்வி கேட்கிற தன்மை நமக்கு வரணுமா வேண்டாமா? நீ என்னடா யோக்கியம், நீ என்ன சமூக நீதியில பண்ணு கேட்கணுமா வேண்டாமா? எங்க முன்னோர்கள் என்னெல்லாம் பண்ணிருக்காங்க நம்ம சொல்லணுமா வேண்டாமா? அந்த அறிவு துணிச்சல் நமக்கு வேணுமா வேணாமான்றதான் நான் கேட்கிறேன். அந்த முகத்துல வேணும்ல. அவன் ஏதோ திட்டான் சார், நமக்கு என்ன சார் எல்லாம் பகவான் பார்த்துக்குவான்னு போனா தன்னையே பார்த்து கொள்ளாதவன பகவான் பார்க்க மாட்டான். எந்திரிச்சு நின்று என்னைக்கு திருப்பி அடிக்கிறோமோ அன்னைக்கு பகவானும் நம்ம கூட வந்து கையை பிடிச்சு நானும் கூட வரேன்னு சொல்லுவேன். திருப்பி அடினா கம்பால் அடி, கல்லால் அடி, வன்முறை பண்ணு இல்ல, அறிவால் அடி. அறிவாலயத்துக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே இல்லை. முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு தடவை நான் ஒரு ஜோக்கு சொல்லுவேன். ஸ்டாலின் ஒரு தடவை துரைமுருகன் சொன்னாராம், இந்த கமலஹாசன் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னே அப்படின்னாராம். ஏன்னா இப்படி சொல்றீங்க? இல்ல, அவருக்கு பேர்ல கமல் வருது. இந்த பிஜேபி காரன் கமலாலயம் பேர் வச்சிருக்கான். ஒருவேளை அவன் கமலாலயம் பேர் வச்சதுனால கமலாலயத்துக்கும் கமலுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? ஆனா அப்படிலாம் சந்தேகப்படாங்க. நம்ம கூட அறிவாலயம் பேர் வச்சிருக்கோம். அறிவுக்கு நமக்கு சம்பந்தமா இருக்கு. அதனால திருப்பி அடி, திருப்பி கேள்வி கேளு, அவனை அம்பலப்படுத்து. அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா, அவன்கிட்ட எதுவுமே கிடையாது. திராவிடமாய ஒரு புத்தகம் எழுதினார் சுப்பு, இது வரைக்கும் ஒருத்தன் பதில் சொல்ல அந்த புத்தகத்துக்கு. அதுல இருக்கிற விஷயத்துக்கு எதுக்கும் பதிலே கிடையாது. சும்மா விமர்சனம் வரிவான், ஜாதியை சொல்லி திட்டுவான், பூணூல் வேலை செய்து அது வேலை செய்துன்னு திட்டுவான். இப்ப பேசிப்பாரு, இந்த 2026 அப்புறம் நீ பூணூல் வார்த்தை பேசிப்பாரு, என்ன நடக்குன்னு பாரு. ஆட்சி மாறும்போது காட்சியும் மாறிவிடும் என்பதைத்தான் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சொல்லிக் கொண்டே இருக்கிறோம்.
பேய் ஆட்சி செய்தால் பிணந்தின்னும் சாத்திரங்கள்னு சொன்னா பாரதி. அது மாதிரிதான் கம்சன் ஆட்சியில, அது கம்சன் ஆட்சி, இது சன் ஆட்சி, அவ்வளவுதான். ரெண்டுக்கு வித்தியாசம். சன்னுக்கும் கம்சனுக்கும் என்ன வித்தியாசம்? அங்க எப்படி ஒரு கிருஷ்ண பரமாத்மா வந்தானோ இங்கேயும் ஒரு கிருஷ்ண பரமாத்மா வருவாயா? அங்க ஒருத்தன் வந்தா இங்க 1 லட்சம் பேராக பாரதிய ஜனதா கட்சி இந்த பேர்ல வருவான். நிச்சயம் நடக்கும். அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மக்கள் எல்லா மொழியும் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கும். எல்லா மொழியும் கற்றுக்குவோம். டாஸ்மாக் என்ற பேச்சே இல்லாமல் முற்றிலுமாக போதையிலிருந்து தமிழகத்தை மீட்கிற பணியை பாரதிய ஜனதா கட்சி செய்யும். அரசாங்கத்திற்கு ஆலயத்தில் இடமில்லை. எப்படி கிறிஸ்தவ தேவாலயங்களை கிறிஸ்தவர்களே பார்த்துக் கொள்கிறார்களோ, இஸ்லாமிய மசூதிகளை முஸ்லிம்கள் அதை பார்த்துக் கொள்கிறார்களோ, நிர்வகித்துக் கொள்கிறார்களோ, இந்து ஆலயங்களையும் இந்துக்களே நிர்வகித்துக் கொள்வார்கள், பார்த்துக் கொள்வார்கள். ஆலயத்தில் அரசுக்கு இடமில்லை, வெளியேறுன்னு சொல்லுவோம். பிஜேபி அதற்கான முதல் கையெழுத்தை போடும். கவர்மெண்ட் should be a facilitator. கவர்மெண்ட் should not be a controller. உன்னை கண்ட்ரோல் பண்றதுக்காக, சமுதாயத்தை கண்ட்ரோல் பண்றது அரசாங்கத்துக்கு வேலை. மக்கள் எந்த திசை வழியில் போகிறானோ அவனை அழைத்து செல்வதுதான் ஒரு அரசியல்வாதியோட வேலையை தவிர, தான் விரும்புகிற இடத்துக்கு இவனை மக்களை இழுத்து செல்வது அரசியல்வாதியோட வேலை இல்லை. அப்படி இழுத்துட்டு போற அரசு திமுக அரசு. நல்ல இலக்குகளை நோக்கி, தேசியத்தை நோக்கி, தெய்வீகத்தை நோக்கி நம்மை அழைத்து செல்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதனாலதான் நான் இந்த இடத்துல அப்பீல் வைக்கிறேன். ஒரு கட்சிக்கு என்ன பொறுப்பு இருக்கோ, ஒரு அரசாங்கத்துக்கு என்ன கடமை இருக்கோ, பொதுமக்களுக்கும் இந்த கடமை இருக்கு. ஒரு நரேந்திர மோடி பிரதமராக தான் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காரு. அவர் வாழ்நாளினுடைய கடைசி உச்சம் வரைக்கும் இந்த தேசத்திற்காகத்தான் அவர் வாழ்கிறார். ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி என்னவெல்லாம் இருக்கிற அரசியல் சூழல்ல, இருக்கிற கஷ்டங்கள்ல, இருக்கிற சவால்களுக்குள்ள என்னவெல்லாம் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ பிஜேபி அதை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் மக்கள், வாக்காளர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது. குறைந்தபட்சம் சென்னையில, டி நகர்லயாவது வேடிக்கை பார்க்கறதுல நாங்க இழக்க மாட்டோம். நாங்கள் இந்த விபரீதத்தை புரிந்து கொண்டோம். பிஜேபியை வெற்றி பெற வைப்போம் என்ற இடத்துல இந்த டி நகர் மக்களாக இருக்கிறோம். நான் வெளியில போய் போராடிட்டு இருப்பேன், நான் வெளியில போய் வேர்வை சிந்திட்டு இருப்பேன், நான் வெளியில இந்த தேசத்தின் எதிரிகளை சந்தித்துக் கொண்டிருப்பேன். அதுல எனக்கு என்ன விபரீதம் நடந்தாலும் நான் அதுக்கு தயாராக இருப்பேன். ஆனா வெளியில உட்காந்து கைதட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான்னா இது ஒன்னும் ஜல்லிக்கட்டு இல்ல. வேடிக்கை பார்க்கிறது ஃபுட்பால் மேட்ச் இல்லது, அரசியல். இன்னைக்கு என்ன பாதிக்கிறது நாளைக்கு ஒன்னையும் பாதிக்கும். ஒரு ஏடிஎம் கொள்ளையடிக்கிறவன், அதை திருடணும்னு நினைக்கிறவன், அவனுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் அந்த ஏடிஎம் வாட்ச்மேனை தான் அடிப்பான். ஏன் வாட்ச்மேனை குறி வைக்கிறான்? ஏன் வாட்ச்மேனை வேலையிலிருந்து அகற்ற நினைக்கிறான்? அவனையே கத்தியை வச்சு மிரட்டி அந்த இடத்தை விட்டு அகற்றான். அப்படின்னா அவன் நோக்கம் வாட்ச்மேன் இல்லை, உள்ள இருக்கிற ஏடிஎம் பொட்டி, அதுக்கு உள்ள இருக்கிற பணம். அதற்காக தான் வாட்ச்மேனை எதிரியாக நினைக்கிறான். ஏன் இன்னைக்கு ஊழல் கட்சிகள், தேச விரோத கட்சிகள், திமுக மாதிரி கட்சிகள்லாம் ஏன் நரேந்திர மோடியை எதிரியாக நினைத்து வேலை செய்கிறார்கள்? இந்தியா என்கிற ஏடிஎம் உடைய வாட்ச்மேன் நரேந்திர மோடி. திமுகவோட எனக்கு மோடியை விமர்சனம் பண்றதில்ல, தப்பா புரிஞ்சு மோடியை திட்டுறாரு, மோடியை விமர்சனம் பண்றாரு இல்ல. அவங்க கண்ணு ஏடிஎம் மேல இருக்கு, இந்த தேசத்தின் பொக்கிஷத்தின் மேல இருக்கு. இந்த மனுஷன் இருக்கிற வரைக்கும் நம்ம திருடுறது சிரமமா இருக்கும். திருடுனா பிடிச்சுவாயன்ற பயத்துலதான் அந்த வாட்ச்மேன் அகற்று நினைக்கிறாயா? உங்கள் மக்களுக்கு வாட்ச்மேனா இருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பது இந்த அரங்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு தெரியும், வெளியில உள்ளவங்களுக்கு தான் நான் இதை சொல்றேன். வாட்ச்மேன் இந்த தேசத்தை காப்பாற்ற வந்த கட்சி, தமிழகத்தை காப்பாற்ற வந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதனால பதறோம், அதனால கொதிக்கிறோம், அதுக்காகத்தான் உழைக்கிறோம். அதை வேடிக்கை பார்க்க கூடாது. பொதுமக்கள் எப்ப தேர்தல் வரும் 500 ரூபாய் கொடுப்பான், 1000 ரூபாய் கொடுப்பான், அந்த காசை வாங்கிட்டு ஓட்டு போயிடலாம் நினைச்சா இந்த தேசத்தை காப்பாற்ற முடியாது. உங்களுக்கு 5 வருஷம் வருமானத்துல இந்த 500 ரூபாய் வருமானம் எவ்வளவுன்னு பாருங்க. இன்னைக்கு ஒரு நாள் கூலியே 1000 ரூபாய் 2000 ரூபாய் கிடைக்குது. ரொம்ப குறைந்தபட்ச கூலியே 500 600 ரூபாய் கிடைக்குது. 5 வருஷத்துல நமக்கு எவ்வளவு பணம் கிடைக்குது? ஒரு நாள் ஓட்டு போறதுக்கு இந்த 500 ரூபாய்னால இந்த 500 ரூபாயில காப்பாத்திட முடியுமா? 1000 ரூபாய் காப்பாற்ற முடியுமா? அப்போ ஒரு தேசபக்தி உள்ள கட்சிக்கு, எப்போதும் நம்முடைய இருக்கிற கட்சிக்கு வாக்களிக்க வேண்டாமா? இந்த 500 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்குறானே, அதுக்கப்புறம் நம்ம நிலைமை என்ன ஆகும்? 500 ரூபாய் கொடுக்குறோம், அக்கா வாங்கிட்டு ஓட்டு போட்டுருது, திமுக ஓட்டு போட்டுருது. ரேஷன் கடையில போய் சக்கரை வாங்குது, 2 கிலோ சக்கரை எவ்வளவு இருக்கு வெயிட்? 2 கிலோ வாங்கினா எவ்வளவு வெயிட் இருக்கும்? 1.25 கிலோ.
அக்கா 3/4 கிலோ எங்க கேட்டா அன்னைக்கு 500 ரூபாய் கொடுத்தா முடிஞ்சு வச்சுன்றான். திமுக கமிஷனர் கூப்பிட்டு எங்க தெருவே குப்பையா இருக்குன்னா இந்த பேச்சு பேசாத, அன்னைக்கு 500 ரூபாய் வாங்கி தானே ஓட்டு போட்ட, இந்த பேச்செல்லாம் பேசாத, இப்படி குப்பையா தான் இருக்கும். நான் ஏன் உனக்கு செய்யணும், நீ ஓட்டு போட்டு நான் பணம் கொடுத்தேன் சொல்றான். பல இடங்கள்ல சொல்றான், ஆடியோ ரெக்கார்டு வருது, வாய்ஸ் ரெக்கார்டு. அப்போ பணத்துக்காக வாங்கி கொண்டு வாக்களித்தால் ஒரு வர்த்தக பேரம் அப்போதே முடிந்து விட்டது. 5 ஆண்டுகளுக்கு அவர்கள் எதிர்பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். பணம் வாங்க மாட்டேன், பிஜேபிக்கு நான் வாக்களிப்பேன்னு சொல்லுங்க. 5 வருஷமும் எப்படி உமானந்தன் மக்களோட மக்களாக இருக்கிறார்களோ அப்படி பிஜேபி காரனும் மக்களோட மக்களா இருக்கு. வாக்களிப்பதற்கு பணம் கொடுக்க மாட்டான் பிஜேபி காரன், தான் செய்கிற சேவைக்கு 10 பைசா லஞ்சமும் வாங்க மாட்டான் பிஜேபி காரன்றதுதான் திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட சொல்லணும். வெறும் பணம் மாத்திரம் அரசியல் இல்லை, ஒரு குவார்டர் மாத்திரம் அரசியல் இல்லை, ஒரு பிரியாணி மாத்திரம் அரசியல் இல்லை. ஓசி பிரியாணி சாப்பிட்டு ஓட்டு போட்டு போக கூடாது. நீங்கள் ஒரு வாக்காளர் அடையாள அட்டை எடுத்து பாத்தீங்கன்னா, வாக்காளர்களுக்கு சொல்றேன், அதுல உங்க போட்டோ இருக்கும், ஓட்டர் ஐடி கார்டுல உங்க போட்டோ இருக்கும். அந்த ஓட்டர் ஐடி கார்டு அப்படி பின்னால திருப்பி பாருங்க, அதுல யாரு போட்டோ இருக்காது. ஆனா அப்படி யோசிச்சு பாத்தீங்கன்னா பல பேருடைய போட்டோ உங்களுக்கு நினைவுக்கு வரும். அந்த வாக்காளர் அடையாள அட்டைக்கு பின்னால்தான் வீர வாஞ்சிநாதன் இருக்காங்க, அதுக்கு பின்னால்தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்காரு, அதற்கு பின்னால்தான் கப்பல் ஓட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை இருக்காரு, பெருந்தலைவர் காமராஜர் இருக்காரு. எல்லா தலைவரும் சொல்றேன், பேருக்கு உதாரணத்துக்கு நான் 5 பேரை சொல்றேன், எல்லாம் அதுக்கு பின்னால இருக்காங்க. இவர்கள் எல்லாம் செய்த உழைப்பு, தியாகம், தேசத்திற்காக எதையும் செய்ய தயாராக இருந்த அந்த வீர தீரம், அதனுடைய விளைவுதான் இந்தியா விடுதலை அடைந்தது, ஜனநாயகம் வந்தது. நமக்கெல்லாம் ஓட்டு போடுற உரிமையா, வெள்ளக்காரையா ஓட்டு போட உரிமை கொடுக்கல. வெள்ளக்காரன் தானே சமூக நீதியே நிலைநாட்டினா, எல்லாரையும் படிக்க வச்சான் கிழிக்க வச்சான்னு பேசுறான் திராவிட குஞ்சு. வெள்ளக்காரையா எல்லாருக்கும் ஓட்டு போடுற உரிமையா கொடுக்கல, கொடுக்க முடியாது இல்ல. ஆட்சியில ஆட்சியை நீ வேணாம் ஓட்டு போட்டிருப்பான். அப்போ இதெல்லாம் நாம் செய்து கொடுத்திருக்கிறோம். பொதுமக்களுக்கு ஒரு பெரிய கடமை இருக்கிறது என்பதற்காக நான் இதையும் சொல்லுவேன். அதனால மக்களை சந்திக்கும் போது வாக்காளர்களுக்கும் ஒரு கடமை இருக்கு. நீங்க தேசபக்தி உள்ள கட்சி ஆதரிக்கணும், நேர்மையான நாணயம் உள்ள தேசபக்தி உள்ள வேட்பாளர் ஆதரிக்கணும். அப்படி இருக்கிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் என்று தெரிந்து நீங்கள் அதை ஆதரிக்கணும். பிஜேபி ஆட்சிக்கு வரும்போது எல்லாம் மாறும் என்பதை புரிய வைத்தால் நிச்சயமாக டி நகர்ல அந்த மாற்றம் துவங்கும். அந்த மாற்றத்தை துவக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது.